வணக்கம். இது உங்கள் பிளாக்ஸி. ஒரு கதை. ஆடு மேய்க்கிற ஒருத்தர் இருப்பான். டெய்லி ஆட்டை மேய்ச்சிட்டு போவான். ஆடு மேய்க்கிறதுல போர் அடிச்சு பொய் சொல்லி பழகிடுவான். டெய்லி ஒரு பொய் சொல்லிட்டே இருப்பாங்க. புலி வருது புலி வருதுன்னு. மக்களும் உன்னை காப்பாத்துறதுக்காக 2, 3 தடவை போவாங்க. அப்புறம் இவன் பொய் தான் சொல்லிட்டு இருக்கான். இவனுக்கு வேலை வெட்டியே இல்லை. ஆனா நம்மளுக்கு நிறைய வேலை இருக்கு பாக்க அப்படின்னு சொல்லிட்டு நிஜமா புலி வரும்போது போகவே மாட்டாங்க. புலி அடிச்சு செத்து போயிடுவாங்க. அங்க லிட்ரலா புலி. ஆனா, இங்க நான் புலிக்கட்சி தான் வச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவரு அண்ணாமலை அடிக்க போறாரா? அடிக்க மாட்டாரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் பிஜேபியோட பி டீம்ங்க. அவர் என்ன பண்ணுவாரு? அது மட்டுமா, அவர் ஃப்ரீலான்சர்ன்னு கூட சொல்லலாம். எந்த கட்சி காசு கொடுத்தாலும் அவங்களுக்கு பி டீமா இருப்பாரு. அதனால அவர் அடிக்க மாட்டாரு. பட் இந்தியா கூட்டணி வந்துச்சுன்னா, நம்மளுடைய உதயசூரியன் வந்துச்சுன்னா, நம்மளோட சிறுத்தை அடிக்குங்க இந்த அண்ணாமலைய. சரி, அண்ணாமலை பொய் சொல்றாரு அப்படின்னு உடனே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது அவர் சொன்ன அந்த 20,000 புக்கு படிச்சேன் அப்படிங்கிற பொய்யா இருக்கலாம். இல்லைன்னா வந்துட்டு நான் 10,000 கேசஸ் 10,000 எவ்வளோன்னு தெரியலங்க. இவன் சொல்ற பொய்யெல்லாம் ஞாபகம் வச்சிருக்க முடியாது. முக்கியமா ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாவை இவன் சொல்றது ஞாபகம் வச்சிருக்க முடியாது. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு 250 கேசஸ் கிட்ட எழுதின மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படி எழுதின ஒருத்தருக்கு பொய்யே சொல்ல தராங்க. மண்டையில இருக்க கொண்டைய மறைக்க தெரியாது. வந்து மாட்டிக்குவான். சரி, மாட்டிக்கிட்டாச்சுன்னா முதல் தடவை அம்பலப்பட்டு போகும்போதே என்ன பண்ணிருக்கணும் அண்ணாமலை அவர்கள்? தன்னுடைய பழக்கத்தை மாத்தி இருந்திருக்கணும். சே, நம்ம எவ்வளவு பெரிய ஆளு, ஐபிஎஸ் ஆபீசர் எல்லாம் இருந்து வந்திருக்கோம். இது அசிங்கமா அம்பலப்பட்டு போய் நிக்கிறோமே, நம்மளுடைய கேரக்டரை மாத்திக்கணும். ஒண்ணுமே பொய் சொல்லக்கூடாது. ஆனா இந்த ஆள் என்ன பண்ணுவாரு? தொடச்சிட்டு போவாரு. டெய்லி ஒரு பொய் சொல்லுவாரு. அது மட்டும் அந்த தஞ்சாவூர்ல அந்த பள்ளி மாணவி இறந்தப்ப என்ன செஞ்சாரு? மத கலவரம் உண்டு பண்ற அளவுக்கு ஒரு பொய்ய சொன்னாரு. அப்புறம் ஒரு சாதாரண ஒரு கொலையடி சண்டை. 2 பேர் 2 குடும்பம் துணி துவைக்கிறதுலயும் தண்ணியிலயும் சண்டை போட்டுட்டு செத்து போயிடுறாங்க. அது என்னமோ எல்லையிலே படை வீரர் திமுக அடிச்சு கொண்டுட்டாங்க அந்த ரேஞ்சில சொன்னாரு. இல்லைங்க, 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அம்மா 2 குடும்பத்துக்கு தகராறு. அந்த அம்மாவை புஷ் பண்ணி விட்டு அவங்க கீழே விழுந்து இறந்து போயிடுறாங்க. அதையும் பிஜேபிக்கு அந்த அம்மா ஓட்டு போட்டுட்டு வந்தாங்க, ஏன் பிஜேபிக்கு ஓட்டு போட்டேன்னு சொல்லிட்டு டிஎம்கே காரங்க கொண்டுட்டாங்க அப்படின்னாரு. இவ்வளவு பொய்கள் சொல்லியும் முக்கியமா மதக்கலவரம், அதுக்கப்புறம் சாதிய வன்மம் எல்லாமே பண்ணிக்கிட்டே இருக்காரு தொடர்ந்து. ஆனா டிஎம்கே ஐடிவிங் என்ன பண்ணிட்டு இருக்குன்னே தெரியல. கேஸ் போட்டு உள்ளேயே வைக்கல. சரி, இப்படிப்பட்ட பொய்யன் நேத்து ஒரு பொய் சொல்லியிருக்கிறாரு. அதாவது அவருடைய காணாம போன 1,00,000 ஓட்டு. அது நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. நேத்து ஃபுல்லா யூடியூப்ஸ்ல அதுதான் டாப்ல ஓடிட்டு இருந்தது. அந்த காணாம போன 1,00,000 ஓட்டையும் அவரால் கண்டுபிடிச்சிட்டு வர முடியல. ஒரு 10,000 பேரை கூட தேத்தி கொண்டு வர முடியல. ஆமா, பின்ன எப்படிங்க? மோடிஜியோடைய ரோட் ஷோக்கே 10 பேர் வரமாட்டானுங்க. இவன் கூட்டிட்டு ஆளுங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு வயசானவங்க ஒரு 10-15 பேரை கூட்டிட்டு நாங்க இந்த நாட்டோடைய சிட்டிசன் தானே, எங்களோட ஓட்டு எங்க அப்படிங்கிற மாதிரி பதாகை ஏந்தி இருந்தாங்க. அத உடனே பளிச்சு நம்ம ஆளுக்க பார்த்து, அதை அப்புறம் ஓட்டு போட்ட கையில பதாகையை பிடிச்சிட்டு இருக்கீங்க, ஓட்டு இல்லைன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளுத்து எடுத்துட்டாங்க. ஆனா இதுக்காகலாம் அண்ணாமலை வெக்கப்பட போறாரா? நாளைக்கும் புதுசா ஏதாவது போய் சொல்லுவாரு. சரி, இவர் தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோடிஜி அவர்கள், அவர் பெரிய ஆளு. வேறவாய் நாரவாய் தான். சரி, அவரை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ இருக்கு. We have never had a situation where 4 senior judges of the Supreme Court addressed a press conference saying that this government has put democracy in danger by controlling the Chief Justice, who is using his power as master of roster in order to decide critical cases, assign critical cases to particular favored benches, etc. For the last 30 years, the Election Commission was thought to be independent. Today, for the first time after 30 years, we are seeing that the Election Commission is condoning gross violations of the code of conduct by the Prime Minister and the leader of the Bharatiya Janata Party. All anti-corruption institutions have been wrecked. The Lokpal was not appointed for the last 5 years. The CBI director, when he wanted to investigate the Rafale deal, he was removed in an overnight coup at 2 a.m. The Anti-Corruption Act, the Prevention of Corruption Act, has been destroyed by saying that every corruption investigation would require the permission of the government. That means you have to take the permission of the thief to investigate a theft. In the name of democracy, in the இது 2019ல பேசப்பட்ட இல்ல எடுக்கப்பட்ட வீடியோங்க. பிரசாந்த் பூஷன் அவர்களுடைய வீடியோ தான் இது. இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 4 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் இந்தியால டெமோக்ரஸி இன் டேஞ்சர், அதனால எங்களை ஒரு
நியாயப்படி வந்து ஒரு தீர்ப்பே சொல்ல முடியல. எங்க ஜட்ஜஸ் எல்லாத்தையும் வந்து இவங்க ஃபோர்ஸ் பண்றாங்க. ஃபேவரா ஒரு சிலருக்கு சாதகமா தீர்ப்பு சொல்றதுக்கு வந்து எங்களுக்கு அழுத்தத்தை குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஆன்டி கரப்ஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே வந்து இங்க க்ளோஸ் பண்ணிட்டு, கவர்ன்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் கேட்கணும். ஏதாவது கரப்ஷன் ரிலேட்டடா ஆக்ஷன் எடுக்கணும்னா, ஒவ்வொரு முறையும் கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு அழகா ஒண்ணு சொல்லியிருக்கிறார் பிரசாந்த் பூஷன் அவர்கள். அதாவது திருடன்கிட்டயே பெர்மிஷன் வேண்டியிருக்கு திருட்ட கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படிங்கிற ரேஞ்ச்ல சொல்லி. ஆனா சாவியை நம்ம மறுபடியும் 2019 திருடன்கிட்டே கொடுத்துட்டோங்க. மோஸ்ட்லி அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூபி தான், நார்த் இந்தியா தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவங்க தான் நிறைய எம்பிஸ் வச்சிருக்காங்க. எல்லாத்தையும் வந்து இவிஎம் மிஷின்ஸ் மூலமாவும் அப்புறம் வந்து அவங்களுக்கு அவேர்னஸ் பார்த்தாதனாலையும் மறுபடியும் பிஜேபி வந்து 2019 வந்துட்டாங்க அப்படின்னாங்க. ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா யூபி வந்து பயங்கரமா வந்து மாறி போய் இருக்கு. ரொம்ப தெளிவு வந்துருச்சு. அவங்க எல்லாருமே வந்து இந்தியா கூட்டணிக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. முக்கியமா இந்த ராஜ்புட்ஸ் வந்து ஒரு பெரிய போராட்டமே பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ரொம்ப நம்பிக்கை தரக்கூடிய எலெக்ஷனா இது இருக்கு. இந்த முறை பிஜேபி வராது அப்படிங்கிற நம்பிக்கை. ஆனா இங்க கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்ல இருக்கிற மத்த ஜட்ஜஸ் வந்து இவங்க விலைக்கு வாங்கிட்டாங்க, அழுத்தம் குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? அந்த வீடியோ, அதாவது பிரசாந்த் பூஷன் பேசினது ப்ரூட். அந்த ப்ரூட் சேனலே இப்ப வந்து மோடியோட கையில தான் இருக்கு. கிட்டத்தட்ட 1 வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப பாத்தீங்க அப்படின்னா, மோடிய புகழ்ந்து ஆஹா ஓஹோன்னு வந்து ப்ரூட் பேசியிருந்துச்சு. ரொம்பவே நம்பகத்தன்மையான ஒரு பத்திரிகை, நடுநிலை அப்படின்னு சொன்னா ப்ரூட் தான். அவங்களையும் விலைக்கு வாங்கிட்டாங்க. ஸோ பிடிஆர் சொன்ன மாதிரி ஈசிக்கும் ரெஸ்ட் இன் பீஸ் ஆர்ஐபி, அப்புறம் வந்துட்டு இடிக்கும் ரெஸ்ட் இன் பீஸ் ஆர்ஐபி தான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செந்தில் பாலாஜியை தூக்கி உள்ள போட தெரிஞ்சுச்சு. அப்புறம் சிட்டிங் சிஎம், அதாவது டெல்லியோடைய சிட்டிங் சிஎம் தூக்கி உள்ள போட தெரிஞ்சது. ஆனா எம்பி கேண்டிடேட் நாகேந்திரனுடைய 4 கோடி ரூபாய் மாட்டி இருக்கு. அதுக்கு வந்து இடி வந்து பாத்தீங்கன்னா ஒதுங்கிக்கிட்டாங்க. 4 கோடி ரூபாய் எவ்வளவு பெரிய விஷயம். அங்க கோவணம் கெட்டின ஃபார்மர்ஸ தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் மேல இடி பாயுது. இங்க 4 கோடி ரூபாய் சொழையா மாட்டிருக்கு. ஆனா பிஜேபி அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இடி பாயல. அப்ப ரெஸ்ட் இன் பீஸ் தான். எலெக்ஷன் கமிஷன் பாத்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன்ல வந்து இதெல்லாம் கண்டிப்பா கேம்பெயின் அப்ப பேசக்கூடாது, கம்யூனல் டிஸ்டர்பன்ஸ் வர மாதிரி அப்படின்னு ஒரு செட் ஆஃப் வச்சிருக்காங்க. அத வந்து கீழே கன்னியாகுமரியில இருந்து மேல காஷ்மீர் வரைக்கும் இந்த பிஜேபி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ந்து இந்த எலெக்ஷன் கேம்பெயின்ல பேசியிருக்கு. ஏன்னா பேசுறதுக்கு அவங்க ஒண்ணுமே இல்லை. ஏன்னா அவங்க ஒண்ணுமே பண்ணல. நாங்க இது பண்ணோம் அது பண்ணோம் அப்படின்லாம் பேசுறதுக்கு அங்க என்ன இருக்கு? ராமர் கோயில பேசணும், இல்லைன்னா வந்துட்டு மத கலவரத்தை வச்சு பேசணும். அப்படிதான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஈசி அதுக்கு தலையிடலை. நாங்க இதுக்கு எதுவுமே செய்ய முடியாது, சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஈசியும் வாங்கியாச்சு, ஈடியவும் வாங்கியாச்சு, ப்ரூட் சேனலையும் வாங்கியாச்சு, எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க. இப்போ ஓட்டு அப்படிங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. நம்ம போடுறதுல தான் மாற்றமே வரப்போகுது. ஓரளவுக்கு நார்த்ல வந்து நல்ல மாற்றம் இருக்கு, நல்லா தெரியுது. ஏன்னா பாத்தீங்கன்னா ஒரு காலேஜஸ் நினைக்கிறேன், அங்க போயிட்டு வந்துட்டு நிறைய சேனல்ஸ் வந்து மோடி வின் பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்களுடைய வாயில இருந்து, முக்கியமா அந்த ஸ்டூடெண்ட்ஸோட வாயில இருந்து புடுங்க ட்ரை பண்றாங்க. ஆனா அவனுங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப பாயிண்டடா நியாயமான கேள்விகளை வைக்கிறானுங்க. அதுல முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோல is how come when a politician is in an opposition party, there are cases against him, but the moment he tries to shift, all the ED charges or the CBI charges are dropped. So how does that actually work? Okay, how does that work? Anyone else here who wants to chime in? What's your reason to vote this time? Since it's the first time for many of us here, we would actually love to actually be able to choose our own leaders. And you know, like at the end of the day, any party that brings more peace and you know ஒவ்வொருத்தனும் தனி மனிதனா இந்த கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. தனக்குள்ள கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, தன் கூட இருக்கவங்க கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவே வந்து ஒரு பற்று வைத்த தீ தான். கண்டிப்பா பரவும், நல்ல மாற்றம் வரும். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்தியா கூட்டணி வந்துச்சு அப்படின்னா நீங்க சேர்த்து வச்ச பணம் எல்லாம் வந்துட்டு அவங்க பிடிங்க ஒரு சாராட்ட கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. யாரு சேர்த்து வச்ச பணம் சொல்றாருன்னு யோசிச்சு பார்த்தா, ஒருவேளை மோடியோடைய 4 ஃப்ரெண்ட்ஸ் தான் இந்த 10 வருஷத்துல நிறைய பணம் சேர்த்திருக்காங்க. 141வது பணக்காரர் லிஸ்ட்ல இருந்து 1வது 2வது லிஸ்டுக்குலாம் வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து அலர்ட் கொடுக்குறாரா? அதாவது இந்தியா கூட்டணி வந்துருச்சுன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து உங்க மேல கேஸ் போடுவாங்க, இடி வரும், அதனால நீங்க சேர்த்து வச்ச பணம் எல்லாம் போயிடுமான்னு. ஏன்னா நம்ம யாரும் சேர்த்து வைக்கல, நம்மள அவங்க சேர்த்து வைக்கவும் விடவும் இல்லை. ஜிஎஸ்டி, பெட்ரோல் விலை, கேஸ், லொட்டு லொசுக்கு, மெடிக்கல் எல்லாத்துலயுமே, ஏன் கோவிட் இன்ஜெக்ஷன் கூட காசு வாங்குறதுக்கு தயாரா இருந்தவங்க தான். இப்படி நம்ம கிட்ட இருந்து எல்லாத்தையும் உருவிட்டாங்க. நான் சேர்த்து வைக்கல, நீங்க யாராவது சேர்த்து வச்சிருக்கீங்களா?
அப்புறம் எந்த காசை உரியிருவாங்க இந்தியா கூட்டணின்னு சொல்றாருன்னே தெரியல. அதுல வேற தாலி அறுத்துருவாங்களாமா. இவர் அறுக்காத தாலியா? இவர் அறுக்காததா? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம விவசாய போராட்டத்துல அத்தனை விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க இருக்கும். அந்த தாலி அறுத்தவர் தானே இவரு. அப்புறம் அப்புறம் ஜிஎஸ்டியை போட்டு சின்ன சின்ன தொழில் முனைவர்கள், அதாவது ஸ்மால் ஸ்கேல் பிசினஸ், மீடியம் ஸ்கேல் பிசினஸ், இவங்க எல்லாம் வந்து தூக்கு போட்டு சாகிறதுக்கு, தாலி ஏற்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருந்தது மோடிஜி அவர்கள் தான். அப்புறம் வயசானவங்களுக்கு பென்ஷன் பணம் ரொம்ப வருஷமா கொடுக்காம வச்சு எத்தனை பேரு இவங்க எல்லாம் பேசுறாங்க தாலி ஏற்கிறத பத்தி.